அடுத்த சம் பார்க்கலாம். ஃபாதர் என்பது REHTAF, கப்புல் என்பது ELPUOC எனில் ரிமைன் என்பது எதை குறிக்குன்னு கேட்குறாங்க. இந்த சம் ப்ரீவியஸாக எஸ்எஸ்சி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபாதருக்கு என்ன சொல்லியிருக்காங்க? REHTAF. ஸோ இங்கே பாருங்க, இந்த லெட்டரில் ஃபர்ஸ்ட் ஆர் இங்கே போட்டிருக்காங்க, அடுத்தது இ, அடுத்தது ஹச், அடுத்தது டி, அடுத்தது ஏ, அடுத்தது எஃப். அதாவது இந்த ஃபாதருங்கிற லெட்டர் அப்படியே ரிவர்ஸ் எழுதிக்கிறாங்க. இந்த வேர்டை அப்படியே ரிவர்ஸ் எழுதிக்கிறாங்க. அது கப்புள் பாருங்க, இங்கே ELPUOC. ஸோ ஃபர்ஸ்ட் இ ரைட் பண்ணியிருக்காங்க, அடுத்தது எல், அடுத்தது பி, அடுத்தது யூ, அடுத்தது ஓ, அடுத்தது சி, அப்படியே ரிவர்ஸ் எழுதிக்கிறாங்க. ஸோ அப்போ ரிமைன் ரிவர்ஸ் எழுதணுமா? ஃபர்ஸ்ட் என்ன வரும்? என் வரும், அடுத்தது ஐ, அடுத்தது ஏ, அடுத்தது எம், அடுத்தது இ, அடுத்தது ஆர். NIAMER. NIAMER பாருங்க, ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அதே மாதிரி இந்த சம் பாருங்க, ஆக்டிவ் என்பது EVITCA, போயட்ரி என்பது YRTEOP எனில் ஹானஸ்ட் என்பது எதை குறிக்கும் கேட்குறாங்க. இந்த சம் ப்ரீவியஸாக எஸ்எஸ்சி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. இந்த சம் சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. ஸோ அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.